தட்டுங்கடி கை தட்டுங்கடி முத்தி கிட்டும் வரை ஓங்கி தட்டுங்கடி. ஆந்திர மாநில புட்டபர்த்தியிலே ஆண்டவன் வந்து அவதரித்தான். வெங்கமராஜு ஈஸ்வரம்மா வீட்டில் சங்கரன் சத்தியன் வந்துதித்தான். பாம்புகள் வாழ்ந்திடும் புத்துகளும் நல்ல பாலை பொழிந்திடும் ஆவினமும் பாடுபட்டு பயிர் சாகுபடி செய்யும் பாட்டாளிகள் வாழும் ஊரதுவாம். மின்னல் அடித்து இறங்கியதால் அன்று அன்னை ஈஸ்வரம்மா கர்ப்பமுற்றாள். 1926 ஓர் அற்புதமாம். தப்பாமல் மத்தளம் தாளமிட அங்கு தானாக தம்பூரா நாதமிட கார்த்திகை 23ஆம் நாளதில் பார்த்த சாரதியும் வந்துதித்தான். சத்யநாராயண நாமமிட்டு அங்கு நித்தமும் சொந்தங்கள் சூழ்ந்திருந்து பச்சிளம் பாலகனை அணைத்து அவன் உச்சி முகர்ந்த மகேந்திரனே. எல்லா உயிரிலும் அன்புடையான் அவன் ஈயரும்பை கூட துன்புறுத்தான். செல்ல பிள்ளையாகி ஊரவர் மத்தியில் அற்புதம் பற்பல செய்திடுவான். தோழர்களை ஒன்று சேர்த்திடுவான். அவன் தொண்டு பணிகளை செய்திடுவான். பாண்டுரங்கன் புகழ் பாடிடுவான். அவர் வேண்டும் பொருள்கள் படைத்தளிப்பான். பட்டணத்து பள்ளியில் சத்தியமிக்க திறனுடன் கற்கையிலே பெஞ்சில் நிறுத்திய ஆசனையை அவன் நாற்காலி மீதிலே ஒட்ட வைத்தான். அற்புதம் பற்பல செய்திடுவான். அவன் ஆனந்தமாய் நடமாடிடுவான். நல்ல கதைகளை தானே எழுதிய நாடகங்கள் பல ஆக்கிடுவான். நாடகம் ஒன்று நடக்கையிலே அவன் நரசிம்ம வேடத்தில் தோன்றிடவே நரசிம்மன் முக்கிரம் தான் தணிக்க அங்கு ஊரவர் உண்மையில் பூஜை செய்தார். சீரடி சாயி சரித்திரத்தை அவன் ஊரறியும்படி செய்வதற்கு நாடகங்கள் உருவாக்கிடுவான். அதில் நண்பர்களோடும் நடித்திடுவான். உறவகொண்டா என்னும் ஊரினிலே அவன் உயர்நிலை பள்ளியில் கற்கையிலே உத்தமன் சத்தியன் மேன்மை கண்டு அந்த ஊரவர் வந்து வணங்கினரே. கொடிய விஷமுள்ள தேளொன்று காலிலே கொட்டியதால் மனம் பேதலித்தான். தத்துவ முத்துகள் சிந்திடுவான். பெரும் வித்தகனாய் உண்மை செய்தி சொல்வான். அடித்தாணி ஏற்றிடுவான். அவன் ஆட்டையாருக்கு பலி கொடுப்பான். புத்தி சாத்தான் என நாமமிட்டு அவன் குடம் குடமாய் தண்ணீர் ஊற்றிடுவான். மந்திரவாதியின் வைத்தியத்தால் அங்கு எந்த பயனும் விளையவில்லை. சொந்த பரிகாரம் செய்வோம் என்று விடை தந்தை புட்டபர்த்தியினரே. 40ஆம் ஆண்டு ஐப்பசி திங்களின் நல்ல 20ஆம் நாளினிலே நானே சாயிபாபா என்று சொல்லி அவர் அவதார செய்தியை வாய் மலர்ந்தார். உறவையுடன் அழைத்து தன் உள்ளங்கையை மெல்லத்தான் அசைத்து வெள்ளை மலர்களும் கற்கண்டுமாகவே வேண்டும் அளவு மகிழ்ந்தளித்தார். மக்கள் அனைவரும் சூழ்ந்திருக்க அவர் மல்லிகை பூக்களை வீசிவிட சாயிபாபா என்ற சொல்வடிவாகிய முற்றத்திலே வந்து வீழ்ந்தனவே. பாரத்வாஜ ரிஷி கோத்திரத்தில் அந்த ஆபஸ்தம்பர் என்னும் சூத்திரத்தில் வெங்காவத
உலகம் என்னும் மாயை ஓய்ந்துவிட அன்பு நேசம் பிறரிலும் சேர்ந்துவிட வியாழனில் என்னை வணங்கிடுங்கள் நீங்கள் வேண்டும் வரங்கள் பெறுவீர் என்றார். பொட்டு என்னும் நாமமிட்டு சுவாமி சத்தமிட்டே தொண்டு செய்ய வைப்பார். கையசைப்பில் திருநீரெடுத்து அவள் நோய்க்கு மருந்தாய் கொடுத்து வந்தார். தங்க முகத்தில் ஒளி வீசும் அவர் தாமரை பூக்கரம் தாளமிடும் மானச பஜனை பாடலுடன் பல நாம பஜனை முதிர்ந்து விழும். மந்தை குணத்தை மறந்திடுங்கள் தூய மானிடராகவே வாழ்ந்திடுங்கள் நொந்த மனிதரை தேற்றிடுங்கள் என்று வந்த பக்தருக்கு செய்தி சொல்வார். சத்தியம் தருமம் சாந்தியுடன் என்றும் நித்தியம் அன்புதான் தெய்வம் என்பார். சத்குருவாய் உபதேசங்கள் சொல்லியே சொன்னபடி வாழ்ந்து காட்டிடுவார். பத்தியில் சுப்பம்மா வீட்டினிலே தன் பக்தர்கள் கூட்டம் பெருகையிலே அத்தனை பேரும் மகிழ்ந்திடவே அவர் அற்புதங்கள் பல செய்திடுவார். சின்ன வயது சிறார்களுடன் அவர் சித்ராவதி கரை குன்றத்திலே சின்ன புலி மரம் ஏறி நின்று பல வண்ணப் பழங்கள் பறித்தளிப்பார். நாடி வருகின்ற பக்தருக்கு இவர் தேடி உணவு கொடுத்திடுவார். அன்னம் வளர்த்து அளிக்கையிலே இவர் அன்னபூர்ணியாக மாறிடுவார். திறந்து காட்டிடுவார். அவர் நீண்ட நெருப்பாக தோன்றிடுவார். வண்ண நிலவில் தெரிந்திடுவார். நிலவானத்தில் மேகத்துள் நீந்திடுவார். ஷிரடி பாபா சமாதியை பக்தியின் சின்ன அறை ஒன்றில் காண வைத்தார். ஷிரடி சேரும் போல கேட்க வைப்பார். வேணும் கான இசையை உணர வைப்பார். சாகரம் மீது நடந்திடுவார். ஆதிசேஷன் மடியினில் பள்ளி கொள்வார். தாரணி மீதினில் வந்துதித்த முழு தெய்வ அவதாரம் நானே என்றார். சுப்பம்மாவின் எண்ணம் ஈடேற அவள் சக்தியத்துள்ளே கலந்து விட மூச்சற்ற கட்டையை தான் எழுப்பி அவள் முக்தி பெற கங்கை நீர் கொடுத்தார். சித்ராவதி மணல் உள்ளிருந்து பாபா கீதையும் சிற்பமும் பெற்றிடுவார். சின்ன சின்ன கதை சொல்லி சிறுவரை சீர்திருத்த வழி காட்டிடுவார். பக்தர்கள் கூட்டம் பெருகிடவே அந்த சின்ன கட்டடத்தை மாற்றிடவே சத்திய சாயியின் எண்ணப்படி பிற சாந்தி நிலையம் அமைத்தனரே. மண்டபம் அமையும் போதினிலே பல மாயங்களை செய்து காட்டிடுவார். அண்டம் அமைத்த பரம்பொருளானதால் அற்புதமாகவே கட்டுவித்தார்.
காலால கண்ட நாம் சாயிநாதன் தன் 25ஆம் வயதினிலே கோலாகலமாக பத்தியிலே பிற சாந்தி நிலையம் திறந்து வைத்தார். பிரம்ம முகூர்த்த மணியோசையுடன் ஓங்கார பள்ளி எழுச்சியுமாய் வேத ஒலிகளும் நாம பஜனையும் வேண்டும் அமைதியை தந்திடுமே. ஆதவன் வரவை காத்திருக்கும் வண்ண தாமரை முத்து அசைவரை போல் ஆதிசிவன் சாய் காட்சியை கண்டதும் பக்தர் முகங்கள் மலர்ந்திடுமே. 63ஆம் ஆண்டினிலே அன்பு அப்பாவை தன்னுள்ளே சேர்த்துக் கொண்டார். அன்னை ஈஸ்வரம்மா மாதாவை அவர் 72இல் அணைத்துக் கொண்டார். மாதா பிதாவை வணங்க வேண்டும் என்றும் மானிட தர்மத்தை பேண வேண்டும், மற்றவரில் அன்பு கொள்ள வேண்டும், உன்னை பெற்றவர் போற்றிட வாழ வேண்டும். பெற்றதாயின் எண்ணம் ஈடேற கல்வி கற்றிட பள்ளிகள் கட்டி வைத்தார். தொற்று நோய்கள் மற்றும் வைத்திய சேவைக்கு ஏற்ற ஒழுங்குகள் செய்து வைத்தார். ஆபத்தான பல நோய் தடுக்க உயர் வைத்திய சாலைகள் தான் அமைத்தார். தாகத்துக்கு குடிநீரை வழங்கி தன் தாயின் மனக்குறை தீர்த்து வைத்தார். நிவாரணம் செய்து வைத்தார். பல வைத்திய சேவை முகாம்கள் வைத்தார். இரத்த தானம் செய்ய ஊக்குவித்து உயிர் காத்திட நல்வழி காட்டி வைத்தார். பிஞ்சில் வளையாமல் நேராய் வளர்ந்திட பால விகாஸ் என்ற பாடம் வைத்தார். சின்னஞ்சிறுசுகள் சீராய் வளர்ந்திட உன்னத வேளையும் வந்ததென்றார். மேம்பாட்டு கல்வி அறிந்தவர்கள் இந்த மேதினியில் மேன்மை பெற்றிடுவார். எம்பெருமான் சாய் போதனையின் படி ஏற்றமுடன் வாழ்வை வென்றிடுவார். ஆசைகள் தேய முயன்றிடுவோம், பந்த பாசச் சுமையை குறைத்திடுவோம், நல்லவராய் வாழ்ந்து காட்டிடுவோம், இது வல்ல சாயி மொழி என்றுணர்வோம். ராமரும் கிருஷ்ணரும் அல்லாவும் குருநானக்கும் புத்தரும் ஜோராஸ்டரும் சீரடி சாயி மகாவீரும் இயேசுவும் சிவசக்தி சாயியே என்றுணர்வோம். சத்திய சாயியின் போதனைகள் மாது சஞ்சிகையாக மலர்ந்து வந்து சனாதன சாரதி நாமமுடன் புது வேதம் என புகழ் பெற்றதுவே. ஆப்பிரிக்கா நாட்டுக்கே சென்றாலும் சாயி அகிலமெங்கும் வலம் வந்திடுவார். ஆன்மீக மையத்தின் சேவையினால் இது சாயி யுகம் என்று எண்ண வைப்பார். வயது முடிவிலே 9 ஆண்டு பகுதியிலே இஸ்லாமிய மக்கள் அல்லாவை கண்டிட புட்டபர்த்தி நகர் நாடுவரே. செந்நிற ஆடை தரிப்பவராம் அவர் சத்தியம் நாமத்தை பூண்டவராம். வெண்படை சூழ வலம் வருவார் இயேசு மீண்டும் வருவதை பைபிள் சொல்லும். அகண்ட பெரும் ஜோதி தோன்றும் என்று அன்று பாண்டிச்சேரி அம்மை சொல்லி வைத்தார். சத்தியம் சிவம் சுந்தரம் என்றதை சுவாமி நரேந்திரர் வாய்மொழிந்தார். அந்த வெளியில் ஒரு அற்புதமாய் பல கோள்கள் தடுமாறி மோதாமல் கண்கண்ட தெய்வமாய் காத்தருளி அதன் கோரத்தை தன்னோடு அணைத்துக் கொள்வார். சீரடியில் சாயி சொன்னபடி சத்ய சாயி பத்தியிலே வாழுகின்றார். பிரேம
பிரேமசாயியாக மைசூரிலே குணபத்தியிலே மீண்டும் தோன்றிடுவார். சொப்பனத்தில் காட்சி தந்திடுவார், பழம் சோற்றையும் சூடாக மாற்றிடுவார். தப்புகள் செய்யாமல் காத்திடுவார், வாழ்வின் தாழ்வுகள் தீர வழி சமைப்பார். புற்றுநோயை கூட மாற்றிடுவார், வரும் காற்றில் இருந்தும் மருந்தளிப்பார். ஆழ்ந்த உறக்க கனவினிலும் வந்து அறுவை சிகிச்சையும் செய்திடுவார். நம்மை படைத்த இறைவனுக்கு நாம் நன்றி சொல்ல இந்த ஜென்மம் என்போம். எம்பெருமான் வழி சென்று விட்டால் என்றும் ஏகாந்த வாழ்வு கிடைக்கும் என்போம். நல்லதை என்றுமே பார்க்க வேண்டும், நீ நல்லதை எப்போதும் கேட்க வேண்டும். நல்லதையே நீ எண்ண வேண்டும், என்றும் நல்லதையே நீ செய்ய வேண்டும். நல்ல கதைகளை சொல்ல வேண்டும், நீ நல்லவற்றை என்றும் நாட வேண்டும். நல்லவர் கூட்டத்தில் சேர வேண்டும், என்றும் நல்ல மனிதனாய் வாழ வேண்டும். நாமங்கள் நெஞ்சில் பதிய வேண்டும், தீய காம குரோதங்கள் நீங்க வேண்டும். மாயை விலக உழைக்க வேண்டும், என்றும் மானிட சேவைகள் செய்ய வேண்டும். உன்னை முதலில் திருத்த வேண்டும், உந்தன் ஊர் போற்ற வாழ்ந்து நீ காட்ட வேண்டும். உன்னத சாயின் வார்த்தைகளை என்றும் உற்ற துணையாக கொள்ள வேண்டும். அன்புடன் நாளை தொடங்கிடுங்கள், தூய அன்புடன் நாளை நகர்த்திடுங்கள். அன்புடன் நாளை முடித்திடுங்கள், சாயி அன்னை காட்டும் வழி சென்றிடுங்கள். சாத்திக பண்பை வளர்த்திடுங்கள், மனச்சாட்சியின் சொற்களை கேட்டிடுங்கள். சத்குரு சாயின் சொற்படியே சென்று சாந்தியுடன் வாழ்ந்து காட்டிடுங்கள். ஆடுங்கடி கூத்தாடுங்கடி என்றும் ஆனந்தமாய் குதித்தாடுங்கடி. பாடுங்கடி பள்ள பாடுங்கடி, பர்த்தி பாபாவின் நாமத்தை பாடுங்கடி. கொட்டுங்கடி கும்மி கொட்டுங்கடி, கரை தட்டும் வரை அன்பை கொட்டுங்கடி. தட்டுங்கடி கை தட்டுங்கடி, முத்தி கிட்டும் வரை ஓங்கி தட்டுங்கடி. ஆனந்தமாய் கூதித்தாடிடுவோம், பாடிடுவோம், சேர்ந்து பாடிடுவோம், பர்த்தி பாபாவின் லீலைகள் பாடிடுவோம். கொட்டிடுவோம் கும்மி கொட்டிடுவோம், கரை தட்டும் வரை கும்மி கொட்டிடுவோம். தட்டிடுவோம் கை தட்டிடுவோம், முத்தி கிட்டும் வரை ஓங்கி தட்டிடுவோம். ஆதிசக்தியான ஆண்டவன் இறங்கி மேதினி தன்னில் அவதரிப்பார். பாதை மாறி செல்லும் மானிடர்க்கு அவர் பக்குவமாய்
அன்னை ஈஸ்வரம்பா வீட்டில் அவதரித்தார். கார்த்திகை 23ஆம் நாளிலே கலியுக சாயி மண்ணில் வந்தார். தாய் தந்தை சோதரர் யாவரையும் தாய் தெய்வமாய் என்றும் மதித்து வந்தார். தான் வந்த நோக்கங்கள் பூர்த்தியாகும் வரை உன்னதமாய் வாழ்ந்து காட்டி வந்தார். சத்தியம் தர்மம் சாந்தியுடன் நன்மை நித்தமும் வாழ்வில் கடைபிடித்தால் எத்தனை துன்பங்கள் வந்த போதும் அவை சத்தம் இல்லாமலே ஓடும் என்றார். தெய்வத்தின் நாமத்தை உச்சரித்தால் போதும் தேடிய முக்தி கிடைக்கும் என்றார். பண்டரி பஜனை பாடிடவே அன்று நண்பர்களை ஒன்று சேர்த்திருந்தார். பண்புடன் நடந்து பேரெடுத்தார். பாடங்களில் முதல் மாணக்கனாகிய பண்டிதனாகவே எண்ண வைத்தார். சித்ராவதி நதி தீரத்திலே சாயி சின்ன வயதில் நடக்கையிலே சித்துக்கள் காட்டி மகிழ வைத்தே நண்பர் சிந்தையில் தெய்வமாய் வீற்றிருந்தார். புளிய மரத்திலே ஏறி நின்று சாயி வேண்டும் பழங்கள் வரவழைத்தார். எண்ணியதெல்லாம் படைத்தளித்தார். அவர் மண்ணையும் பொன்னாக மாற வைத்தார். ராமரும் கிருஷ்ணரும் அல்லவும் இயேசுவும் சௌராஷ்டிர மகாவீரும் கௌதமரும் அவதார புருஷர்கள் யாவருமே அந்த பரம்பொருள் என்றே உணர வைத்தார். தான் வாழும் வாழ்க்கையே பாடம் என்று சொல்லி சொன்னபடி வாழ்ந்து காட்டி வந்தார். சேவை பணிகளை சீராகவே செய்து மானிடர் நெஞ்சில் இடம் பிடித்தார். ஆக்கி தந்தார். கல்வி கூடங்களை ஆலயமாக்கிய கலைமகளாகவே காட்சி தந்தார். நோயினால் துன்புறும் மக்களை காத்திட வைத்திய சாலைகளை அமைத்தார். நோயின்றி வாழ்ந்திட வாய்ப்பளித்து சாயி வைத்தியநாதனாய் காத்து வந்தார். ராயல்சீமா மற்றும் சென்னை மக்களுக்கு தாகம் தீர குடி நீரை தந்தார். கிராம சேவை என்று கிராம மக்களது ஆதார தேவையை பூர்த்தி செய்தார். சின்ன குழந்தைகள் சீராய் வளர்ந்திட பால விகாஸ் என்ற பாடம் தந்தார். உன்னதமான விழுக்கல்வி பாடத்தை உலக மக்களுக்கு அர்ப்பணித்தார். 145 நாடுகளில் இன்று சாயி நிலையங்கள் தோன்ற வைத்தார். சாதனைகள் செய்யும் சேவை அமைப்பிலே உன்னதமாய் அதை போற்ற வைத்தார். சீரடியில் சாயி சொன்னபடி சத்ய சாயி பக்தியிலே வாழ்ந்து வந்தார். பிரேம சாயியாக மைசூர்
வடிவத்தை கண்டு கொண்டார். கைகளை கூப்பியே வந்தனம் சொல்லியே கண்கலங்கி விடை பெற்று சென்றார். 2011 ஆண்டு 24ஆம் நாள் சித்திரையில் வந்த நோக்கம் நிறைவான மகிழ்ச்சியில் வானகம் மேயையும் வாழ்த்துகின்றார். 10 வருடங்கள் தன் வயதை பாபா பக்தருக்காக குறைத்து வைத்து சூல சமாதியை காண வைத்து நாம் முக்தி பெற நல்ல வாய்ப்பளித்தார். அன்புடன் நாளை தொடங்கிடுவோம், தூய அன்புடன் நாளை நகர்த்திடுவோம், அன்பினால் நாளை நிறைத்திடுவோம், சாயி சொன்னபடி வாழ்ந்து காட்டிடுவோம். நல்லதை என்றுமே பார்த்திடுவோம், நாங்கள் நல்லதை எப்போதும் கேட்டிடுவோம். நல்லவரோடு நாம் சேர்ந்திடுவோம், என்றும் நல்ல மனிதராய் வாழ்ந்திடுவோம். எம்மை முதலில் திருத்திடுவோம், என்றும் எம்மவர் போற்றிட வாழ்ந்திடுவோம். எம்பெருமான் சாயி சொன்னபடி வாழ்ந்து ஏற்றமுடன் வாழ்வை வென்றிடுவோம். தானின தானின தானானம் தன தானின தானின தானானம் தானின தானின தானானம் தன தானின தானின தானானம். தானின தானின தானானம் தன தானின தானின தானானம் தானின தானின தானானம் தன தானின தானின தானானம். கண் போல காலத்தை போற்றிடுவோம், அது வீணே கழியாமல் பார்த்திடுவோம். உண்ணும் உணவையும் உற்ற பொருளையும் உன்னத தெய்வமாய் போற்றிடுவோம். சேவைகள் செய்யவே முந்திடுவோம், சத்திய சாய இலக்கியம் கற்றிடுவோம். நாம பஜனையை நாம் தொடர்வோம், என்றும் சாயி வழியிலே நாம் நடப்போம். சாயி படத்தில் விபூதி வரும், நல்ல சந்தனமும் தேனும் வந்து விழும். சின்ன சின்ன அடி வைக்கும் சாயி கண்ணன் பாதச்சுவடிகள் கோலமிடும். ஜாதி மதம் நடுவேதம் மறந்து நம் ஜோதி வடிவாய் உம்மை தொழுவோம். பிரேம சாயியாக மீண்டும் வருவதை மீதி நாளும் எதிர்பார்த்திருப்போம். மங்களமே சுப மங்களமே சத்ய சாயி பாபாவுக்கு மங்களமே. தந்திடுமே நலம் தந்திடுமே, சத்ய சாயி நாமம் சுகம் தந்திடுமே. வேத முதல்வோனே விக்னேஸ்வரனே, வேத முதல்வோனே விக்னேஸ்வரனே, வேத முதல்வோனே விக்னேஸ்வரனே, வேத முதல்வோனே விக்னேஸ்வரனே, வினைகளை வேறறுக்கும் விக்ன விநாசகனே, வினைகளை வேறறுக்கும் விக்ன விநாசகனே, வினைகளை வேறறுக்கும் விக்ன விநாசகனே, வினைகளை வேறறுக்கும் விக்ன விநாசகனே, வேத முதல்வோனே விக்னேஸ்வரனே, வேத முதல்வோனே விக்னேஸ்வரனே, பிரணவ ஸ்வரூபனே பார்வதி மைந்தனே, பிரணவ ஸ்வரூபனே பார்வதி மைந்தனே, பிரணவ ஸ்வரூபனே பார்வதி மைந்தனே, பிரணவ ஸ்வரூபனே பார்வதி மைந்தனே, பக்தி புரி வாழும் சத்ய சாயி